சுக்கிர பகவானே வந்து வணங்கிச் செல்லும் கோவில். சுமார் 6500 வருடங்கள் பழமையான கோவில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவான் இந்த கோவிலுக்கு வந்து பூஜைகள் செய்கிறாராம். இந்த கோவிலை சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சென்னைக்கு அருகில் செங்கல்பட்டில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் படாலம் என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் பெயர் அரசர் கோவில் என்பது இந்த கோவிலின் பெயர். தாயார் ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமி, இறைவன் கமலா வரதராஜ பெருமாள். கோவில் 64 ஐஸ்வர்யங்களும் தரும் அற்புத கோவில். இந்த கோவிலின் மூலவர் கமலா வரதராஜ பெருமாள், தாயார் ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமி ஆவார். 64 ஐஸ்வர்யங்களும் தரும் அற்புத கோவில் இந்த கோவில். இந்த கோவிலில் உள்ள தாயார் ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமிக்கு வலது பாதத்தில் 6 விரல்கள் உள்ளது. சுக்கிரனுக்கு உரிய எண் 6. ஆகவே சுக்கிரன் இங்கிருக்கும் தாயாரிடம் ஐக்கியம் அடைகிறார். வரலட்சுமி விரதம் அன்று ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமியின் தரிசனம் பெறுவது மிகவும் பாக்கியம். பத்மாசன நிலையில் அமர்ந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார். தாய் லட்சுமி சுக்கிரனின் தெய்வீக கட்டுப்பாட்டாளர். அன்னை சுந்தர மகாலட்சுமியின் 6 கால் விரல்கள் சுக்கிரனின் சக்தியை கட்டுப்படுத்தி செழிப்பை வழங்குபவர் என்பதை ஒரு உறுதியான நினைவூட்டலாக அமைகிறது. 64 ஐஸ்வர்யங்களையும் விரும்பும் எவரும் அன்னை ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமியை வணங்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். நவகிரகங்களை சாந்தப்படுத்துவதற்காக சரியான ஆலயம் ஆகும் இது. 9 நவகிரகங்களின் அதிபதிகளும் அவர்களது துணைவிகளும் இந்த ஆலயத்தில் அன்னை சுந்தர மகாலட்சுமியை 9 வெவ்வேறு லட்சுமி வடிவங்களில் வழிபட்டதாக கூறப்படுகிறது. 1 ஆதிலட்சுமி, 2 சோமலட்சுமி, 3 மங்களலட்சுமி, 4 பௌமியலட்சுமி, 5 குபேரலட்சுமி, 6 சுக்கிரலட்சுமி, 7 பாக்கியலட்சுமி, 8 வித்யாலட்சுமி, 9 வரலட்சுமி. இந்த கோவிலில் அன்னை சுந்தர மகாலட்சுமியை வழிபடுவதை ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். வறுமை, கடன்கள், வியாபாரத்தில் ஏற்படும் இழப்புகள், நீதிமன்ற வழக்குகள் மற்றும் பிற வழக்கு பிரச்சனைகள் போன்ற பணப்பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு அன்னை லட்சுமி அருளுவாள். அருகில் உள்ள பாலார் நதிக்கரையில் உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பண சடங்குகளை செய்யலாம். ஆதி காஞ்சி கஷேத்திரம் பண்டைய காஞ்சி புனித ஸ்தலமாகும். கட்டிட கலைஞர் மாயன் வடிவமைத்துள்ளார். இது ஒரு சர்வகால தர்ஷன் சேத்திர புனித இடம். கமலா வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு எதிரே உள்ள கருடன் இங்கு வைத்திய மூர்த்தியாக தெய்வீக குணமுடையவராக இருக்கிறார். நாகசக்தி விஷ நிவர்த்தி வைத்திய வீரப்ப கருடமூர்த்தி என்பதாகும். அன்னை மகாலட்சுமி கருடனுக்கு ஸ்வர்ண பூர்ண அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார். கோவிலுக்கு முன்னால் ஹனுமனுக்கு தனி சன்னதி உள்ளது. ஆபத் சகாய ஆஞ்சநேயர் அனுமான் ஆபத்து காலத்தில் உதவி செய்பவர். சுந்தர மகாலட்சுமி சன்னதிக்கு முன்னால் அக்ஷய பாத்திர விநாயக கணேஷ் நம்மை ஆசிர்வதிக்கிறார். இவர் செல்வ விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவன் சன்னதிக்கு எதிரே உள்ள காயத்ரி வாஸ்து சக்தி தூண்கள் உள்ளன. இவை காயத்ரி பீஜாட்சர சக்தி தூண்கள். இவற்றில் 2 கமலா வரதராஜரின் உற்சவ மண்டபத்தின் ஒரு பகுதியாகும். பிரதான சன்னதியில் கமலா வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோருடன் காட்சி தருகிறார். அவர் கையில் ஸ்வர்ண ஸ்ரீ கமலா தாமரை மலரை வைத்திருக்கிறார். இந்த கமலா வரதராஜ அவதாரம் காஞ்சிபுரத்தின் பெரிய வரதராஜருக்கும் முந்தையது. அன்னையின் இந்த வடிவம் ஆதி மூல லட்சுமி, அனைத்து லட்சுமி அவதாரங்களின் மூல வடிவம். அன்னை சுந்தர மகாலட்சுமி கோடிக்கணக்கான குபேர சக்திகள், ஐஸ்வர்ய சக்திகள், சுக்கிர சக்திகள், புதையல் சக்திகள் மற்றும் செழிப்பு சக்திகளால் நிறைந்துள்ளார். இது தனலட்சுமி, செல்வலட்சுமியின் அவதார கோவில். அதாவது இது ஒரு ஸ்ரீ சுக்த தன விருத்தி கோவில், அதாவது செல்வத்தை அதிகரிக்கும் கோவில். குபேர சம்பத் சக்தி கோவில். 64 லட்சுமி அவதாரங்களின் மொத்த தெய்வீக அருள் இந்த கோவிலில் உள்ளது. வரலட்சுமி விரதம் அன்று ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமியின் தெய்வீக நாமங்களை உச்சரித்து 64 ஐஸ்வர்யங்களும் பெற்று
வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. 64 ஐஸ்வர்யங்களையும் பெற தெய்வீக நாமங்களை உச்சரித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான வீடியோ லிங்க் கீழே உள்ளது. அதனை டச் செய்து பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமி தாயே நமக. ஓம் ஸ்ரீ கமல வரதராஜ பெருமாளையே நமக.